ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் எப்படி கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஹாட் மைனிங் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி புதுசாக நியூ யூசர்ஸ் வந்திருக்கீங்களா, டெய்லி ஹாட் மைனிங் ரிமைண்டர் போடுறான், ஆப்புக்குள்ளே போனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கவா சான்சஸ் இருக்குது. முன்னாடி இருந்த ஹாட் மைனிங் வேறு, இப்போ இருக்கிற ஹாட் மைனிங்கில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகிறேன். பழைய வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்டேன். இருந்தாலும் மறுபடியும் A to Z ஹாட் மைனிங்கை எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி வந்து அதை டெய்லி கிளைம் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி அதிகமான டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. அதனால் வில்லேஜ் சைடு தவளை கத்துற மாதிரி தான் என் வாய்ஸ் வந்துருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட சேனலில் கீழே வந்து டெலிகிராம் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனல் வந்துருங்க. அதோட ஏர் ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடும். இப்போதைக்கு நான் இதை சேவ்டு மெசேஜில் வச்சுருக்கேன். நீங்கள் வரையில் நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே வீடியோக்கு வந்துடுவீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணாதீங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா லிங்க், ஜாயின் லிங்க். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹாட் மைனிங் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே கிரியேட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அந்த கிரியேட் வேலெட்டை கொடுத்து ஃபேஸ் கீ ஷோ ஆகும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களுடைய முக்கியமான இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் இந்த மாதிரி இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங். அதை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிரும். உங்களுக்கு உங்களுடைய ஐடி வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுதான் உங்களோட நியர் அட்ரஸ். சரிங்களா? இப்போது இந்த பேஜில் தான் டெய்லி நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். டெய்லி கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் மறுபடியும் அந்த இந்த லிங்க்கை தொடணுமா? அப்படி வந்து கிடையாது. என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட்ஸ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஓப்பன் பாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இந்த ஓப்பன் பாட்டை வந்து கொடுத்துருங்க. அந்த ஹாட் வேலெட்டோட பாட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் வேலெட் இதை கொடுத்தேன்னா அந்த வேலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். டெய்லி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இந்த பேஜுக்கு எப்படி நம்ம டெய்லி வர்றது? டெய்லி மீன்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் கூட நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் அடிக்கடி வந்து சேனலில் லிங்க் தொட தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல ஹாட் வேலெட் இருக்குல்ல, இதை வந்து தொடுங்க. இதை தொட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றது இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஹாட் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிரும் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே. இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிக்கிறா உங்களுக்கு இந்த பாட்டுக்குள்ளே வரும். இந்த பாட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வேலெட் இருக்குல்ல, இதை கொடுத்து அந்த வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு எவ்ரி செஷனும் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து லிங்க்கை கிளிக் பண்ண தேவையில்லை அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணின உடனே இந்த இடத்துல பேக்கப் பண்ண சொல்லி ஒன்று ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஒரு டிக் மார்க் கேட்கும். அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் கீயை ஷோ போட்டோம். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை சொல்லிட்டேன். முக்கியமாக ஃபேஸ் கீ வந்து கண்டிப்பாக வேணும். அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கிளைம் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு ஷோ ஆகும். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ண போகிறோம் ஒரு 0.01 ஹாட்டை. அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கேஸ்லெஸ் கிடையாது. நம்ம வந்து கேஸ் ஃபீஸ் கொடுத்து தான் பண்ணணும். அதுக்கு வந்து நியர் அப்படின்ற ஒரு டோக்கன் வந்து தேவை. அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல கிளைம் ஃப்ரீ அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாட் இஸ் ஏ நேட்டிவ் டோக்கன் ஆன்செயின் டோக்கன். இப்போது இந்த ஹார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபீஸாக ஃபியூச்சரில் வந்து கொடுப்போம். அப்படிங்கிற இது ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு ஏர்ட்ராப். ஃபஸ்ட் அலோகேஷன் ஃபார் ஹார்ட் யூசர்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டு இயர்லி யூசர்ஸ். இப்போ நம்மளாம் வந்து இயர்லி யூசர்ஸ் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம். அப்படிங்கையில் நம்மளுக்கு வந்து ஒரு அலோகேஷன் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து கண்டினியூ பட்டனை வந்து கொடுக்குறேன். இப்போது மைனிங் அன்டில் த என்டையர் ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்ரி ஒன் கேன் கெட் ஹாட். இந்த மைனிங் வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து எல்லா யூசர்ஸுக்கும் போகிறது வரைக்கும் மைனிங் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து எல்லாருக்கும் போகலை. ஸ்டார்ட் மைனிங் ஹாட் பூஸ்ட் யுவர் கேவ். நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். பூஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்றத தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ பட்டனை வந்து கொடுக்குறேன். சும்மா வந்து ஒய் ஹாட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொடுத்துக்குங்க. இப்போது ஃபாலோ ஹாட் அப்டேட்ஸ் அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதில் வந்து ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயின் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளைம் ஹாட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா 0.01 ஹாட் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் 0.01 ஹாட் ஃபார் ஃப்ரீ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 0.01 ஹாட் நம்மளுக்கு வந்து பேலன்ஸில் வந்துருச்சு. இந்த இடத்துல செக் நியூஸ் அப்படின்ற மாதிரி டெய்லி வந்து காமிக்கும். இதை வந்து செக் நியூஸை கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஸ்டோரேஜுக்கு கீழே வந்து கவனிங்க. நம்மளுக்கு 0.005 ஹாட் பர் ஹவர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வந்து ரன் ஆகும். இந்த ஸ்டோரேஜ் 1 ஹவர் 59 மினிட்ஸில் இது வந்து ஃபுல்லாகிடும். ஃபுல்லானதுக்கப்புறம்
நம்மளுக்கு வந்து மைனிங் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். நம்ம ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை தாண்டின உடனே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த டைமிங் இருக்குதுல்ல, நம்ம எப்போ வந்து கிளைம் பண்ணுறோமோ அது வரைக்கும் மைனிங் ஆகாமல் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். இந்த டைமையும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எவ்ரி 2 hours ஒன்ஸ் இப்போ கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கா, நம்ம வந்து இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 0.02 ஹார்ட் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வுட்டன் ஸ்டோரேஜை வந்து நம்மளால் மெட்டல் ஸ்டோரேஜுக்கு அப்டேட் பண்ண முடியும். மெட்டல் ஸ்டோரேஜுக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எவ்ரி 3 hours ஒன் டைம் கிளைம் பண்ணினா போதும் நம்மளோட ஹார்ட் டோக்கனை. அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு 0.2 ஹார்ட். நம்மள்ட்ட இப்போ இருக்கிறது வந்து 0.01 ஹார்ட் தான் இருக்குது. நீங்கள் வந்து கிளைம் பண்ணினதுக்கப்புறம் இது பண்ணலாம். இதை ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணுறதும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபயர் பிளேஸ்னு ஒன்று இருக்கா, இதை நம்ம அப்கிரேட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஆட்டோட ஏர்னிங்ஸே அதிகமாக்கலாம். என்னைய கேட்டால் நீங்கள் அடிக்கடி ஆக்டிவாக உள்ளே வந்து இதை வந்து கிளைம் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வுட்டன் ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபயர் பிளேஸ் அப்டேட் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு ஏர்னிங்ஸே அதிகமாக கிடைக்குது இல்லையா. 0.005க்கு பதிலாக 0.0075 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அந்த இடத்துல அப்கிரேட் அப்படின்றத கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட 0.2 ஹார்ட் இதை அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். நம்மள்ட்ட வந்து இல்லை, 0.01 தான் இருக்குது. ஸோ இதையும் என்னால் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ண முடியாது. முக்கியமாக மூணாவதாக இருக்கிறது இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து இயர்லி யூசர்ஸ் ரொம்ப இயர்லியாக வந்தவங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த டாஸ்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டவுன்லோட் மொபைல் ஆப் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்குதுல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் மொபைல் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை நம்மளை டவுன்லோட் பண்ண சொல்லும். இதுதான் வந்து அஃபிஷியல் ஹேர் வேலெட்டு. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கையில் நான் உங்களுக்கு ஒரு சில திங்ஸ் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 4 மிஷன்ஸ் அவைலபிள், 4 மிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒன் ஸ்டெப் நான் வந்து பேக் வரேன் பாருங்களேன். இப்போது இது வந்து லெவல் 1ல் வந்து இருக்குது. இதை நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து பர் ஹவருக்கு நம்மளுக்கு 1 ஹெட்ஸில் கிடைக்கிறது 1.2 ஹெட்ஸுக்கு நம்மளோட ஏர்னிங்ஸே அப்படியே டபுள் ஆக்குற மாதிரி இது 0.2 ஹெட்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும்னா இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண வைக்க முடியும். இன்னும் ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுக்கு அடுத்த 3வது லெவலில் நம்மளால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதுதான் இதோட விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்து ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மிஷின்ஸில் ஏதாவது ஒரு மிஷினை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஃபேஸ் கீ, அந்த ஃபேஸ் கீயை இங்கே இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் கொடுத்து அந்த யூஸ் ஃபேஸ் இதை கொடுத்து நீங்கள் அந்த ஃபேஸ் கீயை இம்போர்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஃபேஸ் கீயை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இன்னமும் அதர் செஷன்ஸ் இருக்குது நம்ம லாகின் பண்ணுறதுக்கு. இது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சரியாக புரிஞ்சிச்சுன்னா இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் கீ கொடுத்து கூட உங்களால் வந்து சைன்இன் பண்ணிக்க முடியும். மொத்தம் இந்த ஆப்பில் அதே சேம் வேலெட்டை இம்போர்ட் பண்ணணும், அதுதான் விஷயம். ஈஸியாக அந்த ஃபேஸ் கீயை வந்து காப்பி பண்ணுறதுக்கு நான் இங்கே டெலிகிராமில் வேலெட்டே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து செட்டிங் சிம்பிள் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செக்யூரிட்டி அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு சீட் ஃபேஸஸ் அப்படின்ற இதை கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோன்னா நம்மளோட சீட் ஃபேஸஸ் வந்து ஷோ ஆகும். அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்புக்கு வந்து வந்துட்டேன், ஹேர் வேலெட் ஆப்புக்கு. ஆப்பில் இந்த இடத்துல பேஸ்ட் ஃப்ரம் கிளிக் போர்டுன்ற கொடுத்தோம்னா அது பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் இங்கே வந்து இம்போர்ட் ஆயிரும். சரிங்களா. இம்போர்ட் ஆன உடனே நம்ம இங்கே வந்துடலாம், அதாவது டெலிகிராமுக்கு வந்துடலாம். டெலிகிராமுக்கு வந்துட்டு பேக் போய்க்கோங்க. ஃபுல்லாக பேக் போய்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து அந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் அந்த இடத்துக்கு, அதாவது நம்ம அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகலாம். பூஸ்ட் பட்டனை நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ மிஷின்ஸுக்குள்ளே போயிட்டு நோ இதுதான் இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த இடத்துல ஐ ஹாவ் கம்ப்ளீட் த மிஷின் அப்படின்றத கொடுப்போம். அவங்க வந்து அவங்களோட சிஸ்டமில் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆப்பில் இதே ஃபேஸ் கீ வந்து இம்போர்ட் ஆகியிருக்குதா அப்படின்றத. இம்போர்ட் ஆகிருக்கிறது ஒரு வேளை சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் அந்த மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, நவ் இட்ஸ் கம்ப்ளீட்டட். இது வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் வந்து பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டு மறுபடியும் மிஷினை தொடையில் எனக்கு கீழே ஓப்பன் ஃபார் மிஷின்ஸ் கேட்காது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2க்கு நம்ம அப்கிரேட் ஆகிட்டோம். 1.2 ஹெட்ஸ் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும்.
ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ மறுபடியும் வந்து ஓப்பன் மெஷின்ஸை நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஆட் 0.5 நியரை வந்து நம்மளோட நியர் வேலெட்டில் அப்கிரேட் பண்ணுறது மூலியம் ஆட் பண்ணுறது மூலிமா வந்து கிடைக்கும். இது கூட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஓகே. தென் அதுக்கப்புறம் 5+ USDT. முன்னாடி இந்த டாஸ்க்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ தான் அதிகமாக வந்துருச்சு. 5+ USDT இதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த மிஷன்ஸ்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். 2x மேலே அதிகமாக வந்து போகும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது மாதிரி இந்த மிஷன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. USDT நம்மளுக்கு நியர் நெட்வொர்க்கில் தான் USDT வந்து வரணும். இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கோவாக்கா வெப்சைட்லேயே ஆட் பண்ண வைக்கிறேன். கோவாக்கா வெப்சைட் அப்படின்னா என்னென்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க. இப்படி உங்களால் அதிகமாக ஏர்ன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு வழியில் நீங்கள் அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது என்னென்னா, நான் லிங்க் கொடுப்பேன் இல்லையா, அதுக்கு கீழேயே வந்து ஜாயின் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 5% போனஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லிட்டு வில்லேஜ் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாட் வேலெட்டில். இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், ஜாயின் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சேனல் கேஷ் அவுட் தமிழ் சேனலோட வில்லேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். டன். வில்லேஜ்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு. வில்லேஜில் ஜாயின் பண்ணதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல கொடுத்து மேலே பார்த்தோம்னா நம்மளுடைய கேஷ் அவுட் தமிழ் சேனல் வில்லேஜ் வந்து இருக்கும். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 1012 ஹாட் டோக்கன் வந்து காமிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து உள்ளே வந்து பார்த்துக்கலாம். 677 பேர் இருக்கும். 523வது இடத்துல நம்ம வில்லேஜ் இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஒன் ஸ்டெப் மறுபடியும் வந்து பேக் போவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் ஹார்ட் கொடுத்து இப்போ வந்து 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கிளைம் பண்ண முடியும், இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஆனால் கிளைம் ஹார்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகாது. 2 விதமாக கேட்கும். ஒன்று நியர் ஃபீஸ் வந்து கொடுங்க, அப்படி இல்லைனா 50% ஹார்ட் தான் உங்களுக்கு வரும். 50% ஹார்ட்டை ஃபீஸாக எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. 50% ஹார்ட்னா ஒரு ஹார்ட்டில் 0.50 ஹார்ட் நம்ம ஃபீஸாக வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபீஸ் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும். ஃபீஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அட்ரஸை கொடுக்கணுன்றதை காப்பி பண்ணிக்குவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகுதா, இதில் நியர்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸை அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணோன்னா நம்மளோட .tg நியர் அட்ரஸ் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட கூகுள் க்ரோமை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் சர்ச்சில் கோவாக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கோவாக்கா.xyz அப்படின்னு கூட சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கா.xyz அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக எந்த காயின்ஸையும் வாங்க முடியாது. ஜஸ்ட் நம்மளோட ஃபீஸ் ஹெல்ப்புக்காக தான் அந்த வெப்சைட்டே ஓப்பன் பண்ணது. ஃபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸுக்குள்ளே வரும். 2 ஹவர்ஸுக்கு மேலே வரலைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய காயின்ஸை வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்களா. இப்போ வந்து நியர் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ நியர் காயினை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நியர் காயினை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலேயே போட்டிருக்காங்க யூ கேன் ப்ரொவைட் யுவர் .tg அட்ரஸ். நியரை வந்து .tg அட்ரஸ்லேயும் கொடுக்கலாம். ஆர் ஃபுல்லி லென்த் அட்ரஸ், இன்னொரு விதமான அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸையும் வந்து கொடுக்கலாம். ஹேர் வேலட் ஆர் சென்டர் வேலட் ஆர் எனிதிங், எந்த வேலட்லேருந்து வேணாலும் உங்களால் வந்து கொடுத்துக்க முடியும். ஃபாலோவிங் ஈஸி ஸ்டெப்ஸ் டு பை நியர் திஸ் ப்ரைஸ் இன்க்ளூட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பேக் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். இப்போது 1.5 நியர் ஒர்த்தானது 165 ரூபா, சரிங்களா. அதே $1 ஒர்த்தான நியர் டோக்கன் நம்மளுக்கு 116 ரூபா தான். ஸோ நான் 165 ரூபா இந்த பேக்கை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதிலேயே வந்து 0.5 நியர் வந்து நான் ஆட் பண்ண சொல்கிறேன். ஆட் பண்ணினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு ப்ளஸ் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நியர் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தால் அந்த அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் 11.tg. ஓகே. இப்போ அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மஸ்ட் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வந்து ஷோ ஆகும். இந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஜிபேயில் இந்த QR கோடுக்கு 165 ரூபா, அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை இதுக்கு வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா UPI இருக்குது, UPI காப்பி பண்ணி கூட நீங்கள் உங்களால் பே பண்ணிக்க முடியும். பே பண்ணிவிட்டு அதில் UTR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், UTR அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும், அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லிட்டு வரும். வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட வேலெட்டில் உங்கள் டோக்கன் வந்து வந்துடும். 2 ஹவர்ஸுக்கு மேலே வரலை அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் கேட்க முடியும். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு, அதனால தான் வந்து சொன்னேன். அவங்க சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு மெயிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயிலே உங்களுக்கு வந்து வந்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்க என்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து $1.5 ஒருத்தான நியர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
0.25 நியர் இருக்குது. 0.25 நியர் வந்து எனஃப் தான். நம்மளுக்கு வந்து 0.1 வந்து மினிமம் கண்டிப்பாக வேணும். 0.1 நியருக்கு கம்மியாக போணுச்சுன்னா நீங்கள் நியர் வந்து மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு நியர் அவ்வளோவா காசெல்லாம் வந்து பிடிக்காது. 0.00002 சம்திங் இந்த மாதிரி நியர் தான் வந்து பிடிக்கும். அதாவது ஒரு 10 பைசா 20 பைசா இந்த மாதிரி தான் ஒரு கிளைமுக்கும் வந்து பிடிக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 0.006 ஹார்ட் வந்து பர் ஹவருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 5 ஹார்ட்லேருந்து 6 ஹார்ட்டுக்கு வந்து மாற்றிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து பூஸ்ட்டை கொடுத்து நம்மளால் வந்து இந்த மிஷின்ஸில் வேறு ஏதாவது மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ வந்து 0.25 மறுபடியும் வந்து ஒரு 165 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் நம்மளுக்கு வந்து 0.5 ப்ளஸ் நியர் வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிரும் இல்லையா? ஸோ இந்த இதையும் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் வந்து அதே யூஎஸ்டிடி வந்து அதே நியரை யூஎஸ்டிடிக்கு ஸ்வாப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2.5 யூஎஸ்டிடியும் மறுபடியும் வந்து அந்த நியரை ஸ்வாப் பண்ணோன்னா ஒரு 2.2 யூஎஸ்டிடி. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோனுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து வேலெட்டை க்ரியேட் பண்ணாலே போதும். க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல அதை மட்டும் கிளைம் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரெண்டு டாஸ்க்கும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த ஸ்டோரேஜ் ஃபயர் பிளேஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ண முடியும். அந்த டோக்கன் போகுதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிஷின்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில மிஷின்ஸ் இருக்கும். இந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ வரும். அந்த வீடியோவில் ஒரு சில சீக்ரெட் கோட் இருக்கும். அந்த கோடை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது மூலயமா 0.1 ஹார்ட் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் கிவ்அவே வந்து கொடுப்போம். சம்டைம் இந்த ஹார்ட் கிவ்அவே அதிலேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.